Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ வந்து கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். பார்ட் 1 வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் ஆஃப் த லென்ஸ் ஆஃப் 2 சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ சம் ஆஃப் த லென்ஸ் ஆஃப் 2 சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, அதுக்கு நான் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஏபி வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஏசி வந்து ஒரு 2 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம், பிசி வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து சம் ஆஃப் த லென்ஸ் ஆஃப் 2 சைட்ஸ், நான் ஏதாவது ஒரு 2 சைட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளோட ஏதாவது ஒரு 2 சைட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏபி ஏசி எடுத்துக்கலாமா? இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். சம்னா என்னது? அடிஷன். ஸோ ஏபி ப்ளஸ் ஏசி, ஏபி ப்ளஸ் ஏசி. ஸோ ஏபி என்னது? 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஏசி எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 4 + 2 6. ஸோ 6 சென்டிமீட்டர். ஸோ ஏபி ப்ளஸ் ஏசி வந்து நமக்கு 6 சென்டிமீட்டர் வருது. இப்போ வந்து பிசி பாருங்கள், பிசி எவ்வளவு இருக்குது? 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா? நான் வந்து 2 சைட்ஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறேன், அதை வந்து தேர்ட் சைடோட கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஏபி ப்ளஸ் ஏசி பண்ணுறப்ப எனக்கு 6 வருது. பிசியோட கம்பேர் பண்ணி பாருங்கள், 6 வந்து எப்படி இருக்குது? கிரேட்டராக இருக்குது. ஸோ therefore ஏபி ப்ளஸ் ஏசி இஸ் கிரேட்டர் தென் பிசி. அப்படி நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுதா? ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எனி 2 சைட்ஸ், எந்த 2 சைட்ஸ்னாலும் எடுத்து பாருங்கள், இதே கண்டிஷன் வரும். ஓகேவா? இப்போ நம்ம அகைன் அடுத்து ஏதாவது ஒரு 2 சைட்ஸ் எடுத்து பார்க்கலாம். எது எடுக்கலாம்? ஏசி ப்ளஸ் பிசி எடுத்துக்கலாமா? ஏசி ப்ளஸ் பிசி எடுத்து பார்ப்போம். இது ரெண்டையும் சம் பண்ணிவிட்டு தேர்ட் சைடு இந்த ஏபியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏசி ப்ளஸ் பிசி, ஏசி ப்ளஸ் பிசி. ஏசி எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். ஏசி வந்து 2 சென்டிமீட்டர், பிசி வந்து 5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் 5 சென்டிமீட்டர் நமக்கு வந்து 7 சென்டிமீட்டர் வருது. ஸோ ஏசி ப்ளஸ் பிசி வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர் வருது. இதை வந்து தேர்ட் சைடோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் சைடு இதுக்கு எது? ஏபி தான் தேர்ட் சைடு. ஸோ ஏபி வந்து நமக்கு 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், நமக்கு எப்படி இருக்குது? ஏசி ப்ளஸ் பிசி இஸ் கிரேட்டர் தென் ஏபி. நெக்ஸ்ட்டு அகைன் எனி 2 சைட்ஸ் எடுத்து பார்க்கலாம். 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, 3 சைட்ஸ் இருக்கிறனால 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எது எடுக்கலாம்? ஏபி ப்ளஸ் பிசி எடுக்கலாமா? ஏபி ப்ளஸ் பிசி, அதை வந்து ஏசியோட கம்பேர் பண்ணலாம். ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏபி எவ்வளவு? பிசி எவ்வளவு? ஏபி வந்து 4 சென்டிமீட்டர், பிசி வந்து 5. ஸோ 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் 5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் வருது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஏபி ப்ளஸ் பிசி. இதை வந்து இப்போ தேர்ட் சைடோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் சைடு என்ன இருக்குது? ஏசி இருக்குது. ஏசி வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ இதுலேயே நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம்? ஏபி ப்ளஸ் பிசி இஸ் கிரேட்டர் தென் ஏசி. ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணது, இது வந்து நமக்கு செகண்ட் கம்பேர் பண்ணது, அண்ட் இது வந்து நமக்கு தேர்ட் கம்பேர் பண்ணது. ஸோ 3 இதுவுமே பாருங்கள், 2 சைட்ஸை வந்து நம்ம சம் பண்ணுறப்ப தேர்ட் சைடை விட எப்படி இருக்குது? கிரேட்டராக தான் இருக்குது. அப்போ ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, therefore sum of
any two sides is always greater than the third side of the triangle. Third side of the triangle. Understand Agda? Therefore, sum of any two sides is always greater than the third side of the triangle. ஓகேவா? ஏதாவது ஒரு டூ சைட்ஸ் எடுத்து நீங்கள் சம் பண்ணிங்கன்னா அது எப்பயுமே எப்படி இருக்குது? தேர்ட் சைடை விட கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எனி டூ சைட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து தேர்ட் சைடோட கம்பேர் பண்ணி பாருங்கள். எனி டூ சைட்ஸ் எடுத்து சம் பண்ணிவிட்டு தேர்ட் சைடோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அது எப்பயுமே எப்படி இருக்கும்? கிரேட்டராக தான் இருக்கும். இது மாதிரி 3 பாசிபிலிட்டிஸ்மே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸ் 6லேயே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எலிமெண்ட்ரி ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5th சாப்டர் பார்த்துருப்போம். அதில் வந்து மேட்ச் பாக்ஸ் ஆக்டிவிட்டி வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு நியூ கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையோ இல்லை அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளையோ நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து நேமிங் கொடுத்துக்கலாம். ABC. ஓகேவா? இதில் வந்து இதை வந்து நம்ம ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? இது வந்து நம்ம ஆல்டிடியூட். இது வந்து நம்ம வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்? லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்போடெனியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போடெனியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு எங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது? இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அப்போது இந்த டூ சைட்ஸ் தான் நமக்கு என்னது? லெக்ஸ்னு சொல்லணும். இந்த சைடை வந்து நம்ம லெக்குன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? நமக்கு எங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து லெக்ஸ்ன்னு சொல்லணும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லணும்? ஹைப்போடெனியூஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வரைக்கும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ ஆக்சுவல் பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா squares on the hypotenuse is equal to sum of the squares on the legs. இதை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹைப்போடெனியூஸை வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த லெக்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டி. பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டினாலே நீங்கள் இதுதான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டினாலே ஸ்கொயர்ஸ் ஆன் த ஹைப்போடெனியூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆன் த லெக்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு எப்படி எழுதலாம்? ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நான் வந்து பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கேன். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதை வந்து இன்னொரு வேலை எப்படி எழுதலாம்? ஹைப்போடெனியூஸ் தான் நான் வந்து HYP அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர். இதை நம்ம பேஸ்னு சொல்லிக்கலாமா? இது ரெண்டும் நான் வந்து காமனாக லெக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் தான் பிசி. ஏபின்றது என்னது? ஹைட். ஸோ எல்லா வேலையும் நீங்கள் வந்து பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதுறது அப்படின்றத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்டிடியூட் ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்டிடியூட் ஸ்கொயர்.
இப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இது வந்து நமக்கு என்னது? ஹைப்போட்டெனஸ். இது ரெண்டும் நமக்கு என்னது? லெக்ஸ். லெக்ஸ். ஸோ இப்போ வந்து ஏபிசி அப்படின்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, சப்போஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே வந்து இந்த டைரக்ஷனில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே எங்கே நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது? இங்கே தான் நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. இப்போது ஏபிசின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை போயிட்டு ஹைப்போட்டெனஸ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகேவா? எங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதோ இது ரெண்டுமே நமக்கு என்னது? லெக்ஸ். இதுதான் வந்து ஹைப்போட்டெனஸ். ஸோ அந்த 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுல, இதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன இருக்கும்? ஹைப்போட்டெனஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு பித்தாகரஸ் தியரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ், ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து ஏபிசி. ஸோ இது ஒரு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 4 சென்டிமீட்டர். இது வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்ம தியரம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி, பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி என்னது? இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ ஏசி ஸ்கொயர் நமக்கு என்னது? 5 சென்டிமீட்டர். ஸோ 5 ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர், ஏபி என்னது? 3. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி என்னது? 4. அப்போது 4 ஸ்கொயர். 5 5s ஆர் 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 into 5னு அர்த்தம். ஓகேவா? 5 5s ஆர் 25. 25 is equal to 3 3s are 9. 4 4s are 16. 16. ஸோ 3 ஸ்கொயர்னா 3 into 3னு அர்த்தம். 4 ஸ்கொயர்னா 4 into 4னு அர்த்தம். ஸோ 16 + 9 என்ன வரும்? 25. ஸோ 25. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஹென்ஸ் பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரூவ்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒருக்க ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லிடுறேன். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் நம்மளால் பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா எங்கே வந்து நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு தான் நம்ம ஹைப்போட்டெனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து இதை நம்ம ஆல்டிடியூட் சொல்லுவோம், இதை நம்ம பேஸ்னு சொல்லுவோம். இந்த பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்? லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஹைப்போட்டெனஸ் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளதாக சொல்லணும். வேறு எந்த சைட்ஸையும் நம்ம வந்து ஹைப்போட்டெனஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபைனலாக பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இந்த ஹைப்போட்டெனஸை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ஆல்டிடியூட ஸ்கொயர் பண்ணுறோம்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் ஆன் த ஹைப்போட்டெனஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆன் த லெக்ஸ் அப்படின்னு சிம்பிளாக நீங்கள் சொல்லிடலாம். இப்போது இன்னொரு வேலை எப்படி சொல்லலாம்? ஹைப்போட்டெனஸை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்டிடியூட் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஹைப்போட்டெனஸ் இது வந்து இந்த ரெண்டுமே நமக்கு வந்து லெக்ஸ். ஸோ அப்போ இதில் வந்து ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதே இது வந்து நம்ம ரைட் ஆங்கிள் வந்து இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம இதை வந்து ஹைப்போட்டெனஸ்னு சொல்லக்கூடாது. எங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் என்னது? ஹைப்போட்டெனஸ். ஸோ அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து ஏபி ஸ்கொயர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏசி ஸ்கொயர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ நான் அதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஏசியோட வேல்யூ வந்து 5. ஸோ ஏசி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறப்ப 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபின்றது 3, ஸோ 3 ஸ்கொயர். பிசின்றது 4, ஸோ 4 ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ 5 5s are 25, 3 3s are 9, 4 4s are 16. ஸோ 16 + 9 வந்து 25. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஹென்ஸ் பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிட்டேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே.
ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2வும் ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.